ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்பான இன்ஸ்டாகாஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எந்த மாதிரி டைமிங்கில் ஒர்க் பண்ணுறது, அது சம்மந்தமான வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு வீடியோ இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜில் வரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த இன்ஸ்டாகாஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே இந்த ஆப் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோதான் ஃபேமஸ் ஆகலை. ஏன்னா இந்த ஆப்பு ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒர்க்கு வந்து அவ்வளோதான் கொடுக்குறதில்ல. ஏன்னா இந்த ஒர்க்கு ரிலீஸ் பண்ணும் போதே இந்த மாதிரி லாக்டவுன் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் இந்த ஆப்பில் அவ்வளோதான் அவங்க ஒர்க்கு கொடுக்குற முடியலை. இப்போ தான் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு. அதனால் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சம்மந்தமான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இந்த ஆப்பில், பகலையில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எல்லா டயத்துலையும் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பேன். ஆனால் ஒர்க் வந்து அவ்வளோதான் இருந்திருக்காது. ஆனால் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். பட் மேலே வந்து டைமிங்கை பாருங்கள், 3 o'clock கொடுத்துருக்காங்க. 3 o'clock நான் மார்னிங்கில் நான் ஒர்க் செக் பண்ணி பார்த்தேன். பகலையில் செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான் ஒர்க்கு இல்லை. 1 ஹவருக்கு ஒரு 10 ஒர்க்கு தான் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் ஒர்க் அவைலபிளாக இல்லை, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காமிக்கும். மதியம் ஈவினிங் நைட்டு ஒரு 10 o'clock வரையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அவ்வளோதான் ஒர்க் அவைலபிளாக இல்லை. நைட்டு 12 மணிக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒர்க்கு வந்து செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு. அதனால் நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 5 மணி நான் ஒர்க் பண்ணேன். செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு. அதைத்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இன்ஸ்டாகாஸில் ஒர்க் பண்ணுறவங்க நைட்டு 12 மணி டு மார்னிங் 5 o'clock வரை ஒர்க் பண்ணுங்கள். 5 o'clock மேலே நீங்கள் மார்னிங் 5 o'clock ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மார்னிங்கில் நிறையா பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒர்க்கு வந்து அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆப்பு வந்து ஒரு யூஎஸ் அவங்களோட ஒர்க்கு. அதனால் அவங்க டைமிங்கில் தான் அவங்க ஒர்க்கு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவங்க டைமிங்கில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். கண்டிப்பாக அதில் ஒர்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த ப்ரூஃப் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த இன்ஸ்டாகாஸ் வந்து பொறுத்து பார்த்திங்கன்னா, டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், செம்ம ஸ்பீடாக இருக்கும். அதில் இந்த பிசி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுங்கள், செம்ம ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிசியில் நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நல்லாவே இதில் நீங்கள் ஸ்பீடாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது மொபைலில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நெட்ஒர்க்கு கொஞ்சம் நெட்டு கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதான் அந்த லோடிங் ஆகிற ப்ராப்ளம்லாம் அதில் காமிக்குது. இதே இது கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நான் சப்மிட் பண்ண உடனே வந்து அடுத்த ஜாப் வரும். இன்ஸ்டாகாஸ் வந்து பொறுத்தது பார்த்திங்கன்னா, நெட்டு ஸ்பீடு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு நார்மல் ஸ்பீடு தான் இருக்குது. இருந்தாலும் ஒர்க்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பார்த்திங்களா. இதே இது நீங்கள் பகலில் நீங்கள் ஒர்க் பண்ணி இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு 2 ஒர்க்கு வர்றதுக்கே நெருக்கி ஒரு 5 நிமிஷமாச்சும் ஆயிரும். இது நான் மார்னிங்கில் ஒர்க் பண்ணது. 3 மணிக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மேலே டிஸ்பிளேலேயே உங்களுக்கு தெரியும். நான் அதில் 3 மணிக்கு ஒர்க் பண்ணதுனால செம்ம ஸ்பீடாக இருக்குது. அதனால் இன்ஸ்டாகாஸில் ஒர்க் பண்ணுறவங்க நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 5 மணி வரை ஒர்க் பண்ணுங்கள். 5 hour ஒர்க் பண்ணுங்கள் போதும். கண்டிப்பாக 1 ஹவருக்கு 50 ரூபா நீங்கள் கணக்கு பண்ணாலே 5 ஹவருக்கு 250 ரூபா உங்களால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு பாக்கெட் மணியாக உங்களுக்கு வரும். இந்த ஒர்க்கு எப்படி நான் ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மேலே வந்து அவ்வளோதான் வந்து உங்களுக்கு கஷ்டமான அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. மேலே ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கீழே நம்ம டைப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். மேலே இருக்கிறத நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி 2 விதமாக தான் அதில் ஒர்க் இருக்கும். இப்போ மேலே பாருங்கள், அப்படியே தான் ஒர்க் இருக்குது. எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. அதனால் டேரெக்டாக சப்மிட் கொடுக்கணும். இதில் இந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, அதனால் சப்மிட் கொடுங்க. இதில் ஒர்க்கு வந்து அவ்வளோதான் பெருசாக தெரிஞ்சுக்கிறன்ற ஒரு அவசியம் இல்லை. மேலே வேர்டு இருக்கும், அதில் வந்து கீழே உள்ள பாக்ஸில் டைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம டைப் பண்ணி கொடுக்க போகிறோம். இல்லை மேலே வேர்டு இருக்கிற வேர்டில் கீழே வந்து
ஆல்ரெடி அவங்க டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம திருத்தம் பண்ண போகிறோம். அதான் அவ்வளோதான். கரெக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுக்காம இருக்காங்க. அதை நம்ம அக்கௌண்ட் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு அவங்க 10 பைசா அவங்க பே பண்ணுவாங்க. இது வந்து டேட்டு அண்டு மந்த்து. இதுக்கு ஒரு 3 பைசா அவங்க பே பண்ணுவாங்க. இது அமௌண்ட்டு. இதுக்கு ஒரு 2 பைசா அவங்க பே பண்ணுவாங்க. டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு அவங்க 6 பைசா அவங்க பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஒர்க்கு. ஒரு 4 விதமாக தான் இருக்குது. அமௌண்ட்டு, டேட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு, அப்புறம் 3மே கலந்தது. இந்த மாதிரி கலந்து ஜாப் வந்துக்கிட்டே இருக்கும். இது டெக்ஸ்ட்டு. இதில் அவ்வளோதான் சேஞ்சஸ் பண்ண எந்த சேஞ்சஸுமே இல்லை, எந்த கரெக்ஷன் இல்லை. அதனாடி நம்ம சப்மிட் கொடுக்குறோம். இது நம்ம இதுலேயும் நம்ம அவ்வளோதான் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒரு 10 ஜாப் வந்துச்சுன்னா ஒரு சில மிஸ்டேக் தான் இருக்கும், அதை நம்ம கரெக்ஷன் பண்ணுறது தான். அப்புறம்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி கிளிக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு கிளிக் உங்களுக்கு 3 பைசா, 6 பைசா, 2 பைசா, 10 பைசா அவங்க பே பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 1 ஹவருக்கு உங்களால் 50 ரூபா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதுலேயும் அக்கௌண்ட் நம்பர் தான் டைப் பண்ணணும். 5603533431 டைப் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு 10 பைசா அவங்க பே பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனியூனான ஒரு 100% ஒரு ஜெனியூனான நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகாஷில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். அது மொபைலில் ஒர்க் பண்ணுற ஜெனியூனான ஒரு ஆப்பு. மற்ற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அமௌண்ட் வரலையே நீங்கள் கவலைப்படுவீங்க. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், இன்ஸ்டண்ட்டாக அவங்க பே பண்ணுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்கிறது 5 ரூபா மினிமம் அமௌண்ட், அவங்க ரெடீம் அமௌண்ட் அவங்க வச்சுருக்காங்க. இதே நீங்கள் லேப்டாப்பில் வெப்சைட் மூலம் Instakash.com போட்டு உள்ளே போய் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 2 ரூபா வந்தால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை, நான் மொபைலில் நான் ஒர்க் பண்ணுறேன், இப்போதைக்கு நான் ஒரு 4 ரூபா தான் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மதியம் 2 மணிக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா ஆயிரும் உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் வித்ட்ரா பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதில் நீங்கள் ஒரு 5 ரூபாயாச்சும் மினிமம் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும்தான் அதில் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும். இந்த ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா ஆகுது பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு 2 ரூபா இருந்தால் மட்டும்தான் அதில் வித்ட்ரா ஆகுது. 1 ரூபா 99 பைசா அப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோ வித்ட்ரா ஆகாது. 2 ரூபாயாச்சும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும், அப்போ மட்டும்தான் அதில் வித்ட்ரா ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூ ஒர்க் வந்துகிட்ருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் அவைலபிளாக இல்லை, அந்த ஆப்ஷனை காமிக்கவே இல்லை பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்பீடாக இருந்துச்சுன்னா இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு உங்களுக்கே தெரியும். டைமிங்கை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நைட்டு 12 மணி டு மார்னிங் 5 o'clock நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு சொல்லிட்டேன். பகலையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒர்க்கு வரலையே நீங்கள் கமெண்டில் நீங்கள் கேட்காதீங்க. நைட்டு 12 மணி டு மார்னிங்கில் ஒர்க் பண்ணுங்கள். மார்னிங் 5 o'clock வரை ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட நெட்டு ஸ்பீடை நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்பில் நீங்கள் வெப்சைட்டு Instakash.com அடித்து உள்ளே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மொபைலு லேப்டாப் வச்சுருந்துட்டு இல்லை நான் மொபைலில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது ஃபுல்லாகவே. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். டெக்ஸ்ட்டு மட்டும் அதில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வித்ட்ராவல், நோ ஸ்டேட், எஃப்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே வந்து டெக்ஸ்ட்டில் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு, அப்படியே கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதனாடி ஃபுல்லாகவே நம்ம அழிச்சிட்டு மேலே உள்ளது மாதிரி நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும். இது டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பைசா அவங்க இப்போ அமௌண்ட்டு பே பண்ணுவாங்க. இது வந்து அவ்வளோதான் பெருசாலாம் இருக்காது, மேலே உள்ளதை பார்த்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இது ஒரு லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் டைப் பண்ணி முடிக்கலாம். மொபைலில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மொபைல்லே நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறது மொபைலில் கொஞ்சம் டைப்பிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்.
லேப்டாப்பில் கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் பெருசாக தெரியும், இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து அவ்வளோதான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோதான் டயம் எடுக்கும். ஏன்னா வேர்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் கரெக்டாக அந்த இமேஜ் பக்கம் இந்த நீங்கள் லேப்டாப்பில் மவுஸுக்கு அந்த வேர்டு பக்கத்தில் கொண்டு போனாலே ஜூமாக தெரியும். ஜூம் பண்ணி அதுவாகவே காமிக்கும். வேர்டை வந்து கொஞ்சம் பெருசாக காமிக்கும், நல்லா கிளியரன்ஸாக காமிக்கும். ஆனால் மொபைலில் அப்படி காமிக்காது. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள டச் பண்ணால் இமேஜ் கோப்பில் வரும். அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் இந்த வேர்டு உடையும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஷன் காமிச்சது பார்த்தீங்களா, அது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒர்க்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களான்னு தான் கேட்குது. ஒர்க்கு அவைலபிளாக இல்லைன்னு காமிக்கல. ஏன்னா நான் ஒர்க்கு கொஞ்சம் லேட்டாக டைப் பண்ணுறதுனால கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டாகாஷில் வேறாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகாஷில் அவ்வளோதான் பிளாக் லிஸ்ட்டில் போகிறதில்ல. இப்போ வந்து இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு 94% தான் எல்லாத்துக்குமே இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஆப் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 வேர்டு நம்ம டைப் பண்ணாலே மிஸ்டேக் சொல்லிட்டு பிளாக் லிஸ்ட்டில் போயிடும். நம்ம ஒரு 2 நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், 48 hours நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் அந்த ஆப்பில் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோதான் பிளாக் லிஸ்ட்டில் போகிறதில்ல. நம்ம ஒரு மிஸ்டேக் விட்டோம்னா அடுத்து ஒரு 10 வேர்டு நம்ம கரெக்டாக நம்ம டைப் பண்ணாலே அந்த பர்சன்டேஜ் அதிகமாகிடுது. இந்த இதில் நிறையா சேஞ்சஸ் இதில் பண்ணியிருக்காங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ நான் போட்டேன். என்னென்ன ஆப்ஷன் காமிக்குதுன்னா ஆல்ரெடி நான் சப்மிட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் மேலே ஸ்டாப் கொடுத்துட்டு மறுபடியும் ஒர்க்கில் போனால் தான் வேறு ஒர்க் வரும். இப்போ ஆல்ரெடி நான் சப்மிட் கொடுத்தாலும் ஆல்ரெடி சப்மிட் தான் காமிக்கும். ஆல்ரெடி சப்மிட் திஸ் டாஸ்க். இது ஏன் இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்குதுன்னா எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கு, அதை எரர் ஆகி நிற்கிது. அதனால தான் சொல்கிறேன் நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சப்மிட் கொடுக்கும் போது நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் காமிக்கும். இப்போ நான் ஸ்டாப் கொடுத்துட்டு வெளில வரேன். பேலன்ஸ் பாருங்கள், 3 ரூபா எர்ன் பண்ணிட்டேன். இதே நான் மொபைலில் இருக்கவும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதே வந்து லேப்டாப் இருந்துச்சுன்னா நான் செம்ம ஸ்பீடாக அதில் எர்ன் பண்ணிகிட்டு இருப்பேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு 10 ரூபாயாச்சும் கண்டிப்பாக நான் எர்ன் பண்ணிடுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 6 பைசா அவங்க பே பண்ணுவாங்க. இதில் அவ்வளோதான். இதில் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 மிஸ்டேக் இருக்குது. THE அதை சேஞ்ச் பண்ணணும். மேலே கார்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேஞ்ச் பண்ணணும். கார். அவ்வளோதான். இதில் பெருசாக எதுவும் மிஸ்டேக் இல்லை. மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் டைப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அதனால் அன்ரீடபிள்னு கொடுத்துட வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அமௌண்ட்டும் கிரெடிட் ஆயிரும். இதுவும் அன்ரீடபிள் தான். ஏன்னா கீழே டைப் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கொடுக்கலையே. மேலே டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் கீழே வந்து டைப் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. இதுவும் அன்ரீடபிள் தான். ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் கீழே டைப் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஷன் கொடுத்தா தான் டைப் பண்ண முடியும். இல்லை மேலே இமேஜ் மெத்தட் கொடுத்துட்டு கீழே பிளாங்காக கொடுத்துருந்தா அந்த மாதிரி அன்ரீடபிள்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அன்ரீடபிள்னு கொடுத்தாலும் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிரெடிட் ஆயிரும். இதுக்கு 6 பைசா நம்மளுக்கு அன்ரீடபிள் மேலே 6 பைசானா அந்த 6 பைசா அமௌண்ட்டை கரெக்டாக அவங்க கொடுத்துருவாங்க. இதில் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோதான் சேஞ்சஸ் இல்லை. அப்படியே சப்மிட் கொடுக்குறது தான். இதில் ஒரு 0 இல்லை, ஒரு 600 பக்கத்தில் ஒரு 0 தான் கொடுத்துருக்காங்க. சாரி, சப்மிட் கொடுத்துட்டேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 0 பாருங்கள். இந்த ஒரு 0 கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுப்போம். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும். அது ஆல்ரெடி உங்கள் அமௌண்ட்டை கொடுத்தாலும் நம்ம டக்கு டக்குன்னு நம்ம சப்மிட் கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பார்க்கணும். எவ்வளோ கிளியரன்ஸை பார்த்தீங்களா. பகலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான்
கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேர்டெல்லாம் கொடுப்பாங்க பகலையில். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு, டேட்டு, டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் நிறையா வரும். அப்போல்லாம் நம்ம டக்கு 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 நம்ம மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.